ஆஃப்டர் 1 மந்த் ஆனால் ஃபைனான்ஸ் ஆகல. எனக்கு 20 lakhs கொடுக்கணும், என்னோட மரியாதை பிரச்சனை. என்னை நம்பிட்டு வண்டி கொடுத்துட்டாரு. சரி, அப்புறமா எல்லா ஒரு மஞ்சுநாதன் இருந்தாரு இதுல நம்ம ஸ்ரீராம் ஃபைனான்ஸ்ல. அவரு கூட எல்லா ஃபைனான்ஸ் கம்பெனியும் போனோம். நான் எல்லா ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு போயிட்டு எல்லாரும் கேட்டு யாரும் ஆகல யாரும் இந்த இருக்கிற காம்படிஷன் அவனுக்கு ஃபைனான்ஸ் கொடுக்காதவங்க, அவனுக்கு ஒன்றும் தெரியாது, அது இது எல்லாம் சொன்னாங்க, எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. சரி, ஒரு நாள் சும்மா உட்காந்து ஐஎன்ஜி வைஷ்யா பேங்க் போனேன். அங்கே சரவணா சாரன் இருந்தார். சரி, இவன் கூப்பிட்டு போனார் ஃபைனான்ஸ், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ். ஆனா இந்த மாதிரி ஃபைனான்ஸ் வேணும், இந்த இவர்கிட்ட வந்து ஒரு 20 எழுதி கொடுத்தா. தெரியலையா பேங்க்னா என்னென்ன கொடுக்குறாங்க. என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. ஸோ அப்போ நம்ம சத்யவேலு சார்ன்ட்டு என்னோட புக்கிங் பண்ணியிருந்தார் டிக்கெட், நான் வண்டி ஓட்டுறப்போ. சரி, அவர் ஆஃபீஸுக்கு போகணும். சார், இந்த மாதிரி இருக்குது, நீங்க டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தா எனக்கு ஒரு நல்லா ஆவான்னு சொன்னேன். என்னென்ன வேணும் கொடுவான்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. அங்கே டேபிள் எல்லாம் எடுத்துட்டு ஒய்ஃபை கூப்பிட்டு சைன் பண்ணிட்டு Tuesday ஈவினிங் பேப்பர் கொடுத்தாரு. போயிட்டு பேங்க்ல கொடுத்தேன். Wednesday ஈவினிங் ஃபோன் வருது. சார், உங்களுக்கு 20 lakhs ஃபோன் இது லோன் அப்ரூவல் ஆயிடுச்சு. ஒன்றும் இல்லை சார், நம்பிக்கை அடிப்பட்டு அவங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. 20 lakhs ஃபைனான்ஸ் ஆச்சு சார். அப்போ எனக்கு எங்க அம்மா பெத்திருந்து ஒரு ஜென்மம், செகண்ட் ஜென்மம் அப்போவே. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அழகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும்.